சரி, நம்ம எப்படி இந்த கலர் ரெக்டாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என் வந்து ஷார்ட்கட். இதை ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே கொடுத்துட்டு அது உள்ளே போக வேண்டியதுதான். இது எப்போதுமே பேக்ரவுண்டு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு பேக்ரவுண்டு லேயர் நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே இப்போது நம்ம நியூவாக ஒரு இதில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸோ இல்லை சர்க்கிள் பாக்ஸோ எது போட்டாலும் ஒரு நியூவாக ஒரு லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கிள் ரெக்டாங்கிள் போடலாம். ரெக்டாங்கிள் போடுறோம். ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்தா ஹைட்டும் வித்தும் சேமாக வரும். இதே நார்மலாக வந்து ட்ராக் பண்ணோன்னா எல்லாமே ப்ரொஃபஷனலாக வராது, கொஞ்சம் மாறி மாறி வரும். ஓகேவா? இப்போது நம்ம ட்ராக் பண்ணி வரைகிறோம். ஷிஃப்ட்டை பிடிச்சி வரேன், ஹைட்டும் வித்தும் சேமாக வருது. இப்போ வந்து நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இப்போது இதுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடிட்டில் போய்ட்டு ஃபில் கலர், இது ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் F5. இதுக்கு கொடுத்தா இப்போ இதில் வந்து ஃபோர்க்ரவுண்டு, பேக்ரவுண்டு, அப்புறம் கலரு அது மாதிரி இருக்கும். இப்போ ஃபோர்க்ரவுண்டுனா கரெக்டாக நம்மளுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், இந்த கலர் அப்ளை ஆகும். பேக்ரவுண்டுனா இப்போ இந்த ப்ளூ கலர் அப்ளை ஆகும். ஃபோர்க்ரவுண்ட் அப்ளை பண்ணால் இங்கே போட்டு பாருங்கள், இப்போ இது அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணி போகலாம். பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணால் இந்த கலர் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை டீசெலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் டி, செலக்டில் போய்ட்டு டீசெலக்ட். இதை நம்ம எப்போ மூவ் பண்ணலாம். இப்போ இங்கே லேயர் ஆனால் லேயர் 1 கிளிக் ஆகிருக்கும், அப்போ தான் இதை மூவ் பண்ண முடியும். பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணால் இது மூவ் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது கட்டும். இப்போ லேயர் 1 கிளிக் பண்ணிட்டோம், இங்கே மூவ் பண்ணுறோம். அடுத்த ஒரு சர்க்கிள் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். சர்க்கிள் ஒன்று வரையலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணால் வித்தும் ஹைட்டும் சேமாக வரும். அதே மாதிரி தான் இதுக்கும் கலர் அப்ளை பண்ணால் ஃபில் கலர், இதில் போய்ட்டு பேக்ரவுண்டு, ஃபோர்க்ரவுண்டு அதே மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு இப்போ பேக்ரவுண்டு கலர் நான் அப்ளை பண்ணணுன்னா ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. இங்கே போய் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபில் கலரு இந்த ஷிஃப்ட் F5 கொடுத்து தான் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்தோன்னா ஓகே, இது நான் லேயர் இன்னும் லேயர் போடலாம். கண்ட்ரோல் சர்க்கிள் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்தா ஒன் டைம் தான் இது பேக் போகும். கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தா பேக் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? திரும்ப நான் ஒரு இது நியூவாக ட்ரா பண்ணுறேன் சர்க்கிள். ஓகேங்களா? நியூவாக லேயர் போட்டுக்கிறேன். லேயர் 2 வந்துடுச்சு. இப்போ போய்ட்டு ஃபில் கலர் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். இது அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அப்ளை ஆகணும்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் ஆகிடுச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இது ஆல்ட் பேக்ரவுண்ட் கொடுத்தா ஃபுல்லாக அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக்ரவுண்ட் கலர் எடுத்துனா பேக் ஸ்பேஸ், சரி கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் எடுத்துனா இது அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலருக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? அது மாதிரி இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் இங்கே இந்த இடத்துல சென்டராக காட்டுது பாருங்க, கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். அதுமாரி கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் எடுத்துனா இந்த கலர் அப்ளை ஆகுது. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்துனா ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு லேயர் 1 கிளிக் பண்ணால் இது மூவ் ஆகும். இப்போ லேயர் 2 கிளிக் பண்ணால் இது மூவ் ஆகும். நம்ம இன்னொரு வே இருக்குது. இங்கே ப்ளூ கலரில் ரைட் கிளிக் பண்ணோன்னா லேயர் 1 கட்டு தான், இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணலாம். ரைட் கிளிக்கில் லேயர் 2 வரணும்னா இது செலக்ட் பண்ணால் எப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் 1 செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். எடிட்டில் போகிறேன். அது ஸ்ட்ரோக் இருக்குது. கலரை இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம். ஏதாவது க்ரீன் கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரோக்கு வெயிட் எவ்வளோ இருக்கணும் அது மாதிரி காட்டுது. இது அப்ளை பண்ணால் இது அப்ளை ஆகும். ஸ்ட்ரோக்கு டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி டீசெலக்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் ஆகிடுங்க.
இதை டெலிட் பண்ணோம்னா இங்கே டெலிட் பண்ண லேயரை திரும்ப நான் வரையணும்னா நியூ லேயருக்கு Ctrl+Shift+N நியூ லேயர். இதை வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் எடுத்துனா பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்துனா ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஓகேங்களா? திரும்ப நான் எடிட்டு ஸ்டோக் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் பேசிக். நமக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இந்த லேயரை டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.